நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். குடி. சூரஜ், என்ன பாச்சு உனக்கு? என்னால இதை எப்படி ஏத்துக்க முடியுமா? சாரதா, இது ஹாஸ்பிடல், நீ கொஞ்சம் அமைதியா இரு. நீங்க இவனோட நிலைமைய பாத்தீங்களாங்க? அம்மா, சூரஜ் எனக்கு பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. அது நீ என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்றது. நம்ம இவனை பொத்தி பொத்தி வளர்த்தோம். ஆனா இப்ப பாருங்க, அவன் இப்படி அடிபட்டு கிடக்கிறத பாக்கும்போது. இங்க ஒரு ஆள் இருந்தா போதும், மத்தவங்கள வெளியே போங்க. இப்ப உனக்கு திருப்தியா இருக்குமே? இவனுக்கு மட்டும்தான் அடிபட்டு இருக்காமா? அண்ணா கூட சமிலியும் பையனும் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ஐசியூல இருக்காங்க, ரொம்ப சீரியஸா. டாக்டர், சமிலி விஷயத்துல உடனே ஒரு முடிவு எடுத்தாகணும். மிஸ்டர் பிரதீப், இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அட்வான்ஸ்ட் எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க பரிசோதனையும் ஆராய்ச்சியும் பண்றதுக்கான உடம்பு இல்ல அது. நீங்க முடியலன்னா சொல்லிடுங்க. நான் மும்பையிலயோ டெல்லியிலயோ இல்ல இந்தியாவுக்கு வெளியிலயோ நான் எங்க வேணா கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். நீங்களா? சமையலியோட பையனை மட்டும் காப்பாத்துன்னு தானே முதல்ல சொன்னீங்க. சர்ஜரிக்கு 30 லட்சம் ஆகும்னு சொன்ன உடனே நீங்க வாயை திறக்கலையே. அப்படிப்பட்ட நீங்களே ஃபாரினுக்கு கூட்டிட்டு போய் சமையலியை காப்பாற்ற போறீங்க? ஆனா ஆபரேஷன் பண்ணா கூட உயிரை காப்பாற்ற முடியாதுன்னு நீங்க தானே சந்தேகமா சொன்னீங்க. சமையலியை வேற ஹாஸ்பிட்டலுக்கு மாத்தினா காப்பாற்ற முடியும் நீங்க நம்புறீங்களா? வேணும்னா கூட்டிட்டு போங்க. மிஸ்டர் பிரதீப், எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது. சமையலியை காப்பாத்துற எண்ணம் உங்களுக்கு இல்லவே இல்லை. டாக்டர், அப்படிலாம் சொல்லாதீங்க. சமையலி எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி. எனக்கு அவளை காப்பாற்றணும். சமையலி விஷயத்துல பிரதரை விட புருஷனுக்கு தான் பொறுப்பு அதிகம். சூரஜே இதுக்கு ஒத்துக்கிட்டாலும் மயக்க நிலையில இருக்கிற சமையலிய டிஸ்சார்ஜ் பண்ண ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க தான் இங்க ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்கீங்கல்ல. ஒரு ஆளை கோமா நிலைக்கு கொண்டு போகாம சுய நினைவுக்கு கொண்டு வர அதை யூஸ் பண்ணலாம்ல. அவளோட உயிர் மட்டும் இல்ல, அவ வயிற்றுக்குள்ள வளர்ற அந்த குழந்தையும் சேர்த்து காப்பாத்த நாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். இனிமே என்னால காத்திருக்க முடியாது. உடனே நீங்க ஏதாவது பண்ணித்தான் ஆகணும். எழுந்துடுறா, எழுந்துடுறா, எழுந்துடுறாங்கிற. கெட் லாஸ்ட். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியல. அட்மினிஸ்டர் கிட்ட உங்களுக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு நீங்க வெளியில போயிருவீங்க. அதுக்கு முன்னாடி நீ வெளில போ. அதுக்கு முன்னாடி உன் மேல நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். சமையலியை தீர்த்து கட்டுறதுக்கு நீ எனக்கு பல லட்சம் ரூபாய் ஆஃபர் கொடுத்தேன்னு உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். என்ன பண்ணட்டுமா? கிளம்பு, நீ டைம் வேஸ்ட் பண்ணாத.
வேணு டேய் செல்லக்குட்டி ஆகா காலையிலே ஆரம்பிச்சிட்டியாடா போடா. டேய் இங்க பாரு தம்பி, நானும் உன்ன மாதிரி சரக்கடிப்பேங்கிறத கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்க. தேவைப்பட்டா கம்பெனிக்கு என்ன கூப்பிடு. நீ ஒண்ணு எனக்கு கம்பெனி கொடுக்க வேணாடா. வா அந்த பக்கம். டேய் டேய் பிரியாணி. டேய் செல்லக்குட்டி, இந்த பிரியாணியை யாருக்கு வாங்கிட்டு வந்திருக்கடா? என் பொண்டாட்டிக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுக்கீங்க யாராவது இருக்கீங்களா? இருக்கீங்களாடா? என் பொண்டாட்டி கர்ப்பிணி, அவளுக்கு சத்தான சாப்பாடு கொடுக்கணும். சத்தான சாப்பாடு. ஓகே ஓகே ஓகே. இந்த பிரியாணி சத்தான சாப்பாடா? ஓஹோ, சிக்கனை நினைச்சு சொல்லியிருப்பான். செட்டப் தானே இதெல்லாம்? எங்க கிளம்பிட்ட இரு. இது நான் யாருக்கிட்ட இருந்தும் புடிக்கிட்டு வந்ததில்லை. அம்மா ஒழிச்சு வச்சிருந்த உன்னோட நகையை எடுத்து நான் பாதுகாத்து வச்சிருந்ததுல ஒரு மோதிரத்தை எடுத்து வித்த பாக்கி இது. எனக்கு வேணுங்கிறத நான் சாப்பிட்டுட்டேன். அதை நான் பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்டேன். இந்த இது உனக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன். உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஐட்டங்கள் தானே இந்த பிரியாணியும் பரோட்டாவும். பரோட்டா வேணாம், உடம்புக்கு ஒத்துக்காது. அதான் பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். இந்த சாப்பிடு. எனக்கு வேண்டாம், எனக்கு ஒன்றும் பசிக்கல. இனி நீ இங்க இருந்து இதை சாப்பிட்டு தாண்டி எங்கேயும் போகணும். இந்தாடே சாப்பிடு. உனக்கு பசிக்கலன்னா நான் உனக்கு பசி எடுக்க வைக்கிறேன். சாப்பிடு சாப்பிடு. இன்னைக்கு இதை எப்படி சாப்பிட நானும் பாக்குறேன். இதை வேஸ்ட் ஆக்கினா சம்மதிக்கவே மாட்டேன். இப்ப நீ இதை முழுசா சாப்பிட்டு இப்ப இவ எல்லாத்தையும் சாப்பிடணும் பாக்கணும். என்ன இப்ப இது உனக்கு வேஸ்ட் ஆக கூடாது, அவ்வளவுதானே? இப்ப இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். வாசனை தூக்குதுடா. இதுல ஒரு பருக்க மிச்சம் வைக்காம நான் சாப்பிடுறேன். அப்புறம் இதை சாக்கா வச்சு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. இந்த பிரியாணி தீந்ததும் உங்களோட பிரச்சனைகளும் தீந்துரும். உனக்கு இதை சாப்பிட முடியல, நீ சாப்பிட வேணாண்டி. நீ எங்கேயே பட்டினி கடந்து சாப்பிடு. ஒரு துளி தண்ணி கூட உனக்கு நீ கிடைக்காதுடி. உடுக்க நான் விட மாட்டேன். இவ என் பொண்டாட்டிடி. இனி எனக்கும் இவளுக்கும் நடுவுல நீ ஏதாவது வந்த வயிற்றுல எட்டி மிதிச்சிருவேன் பாத்து. யாரும் காட்டுறண்டி. அவளும் அவளோட பையனும் இருந்ததுனாலதான் உனக்கு இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்குப்பா. நீங்க 2 பேரும் இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு தெரியும், நாங்க தான் உன்னோட எதிரிங்க. நான் சொன்னதை கேட்டு நீ வீட்டுக்கு வந்திருந்தீனா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காதுல்ல. சாரதா, ஒண்ணு நீங்க பேசாம இரு, இல்லனா வா வீட்டுக்கு போலாம். ஆதியோட ஆபரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பையனோட அப்பா அம்மா இதுல சைன் பண்ணணும். ஆதியோட அப்பா தானே நீங்க? ஆமா. இதுல சைன் பண்ணுங்க.
பார்க்கணும். இப்பதான் ஆபரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போனாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். சமேலிக்கு மயக்கம் இன்னும் தெளியவே இல்ல. ப்ளீஸ் உண்மையை சொல்லுங்க. அவ இஷி அலைவ்? அண்ணா நீ எதுக்கும் கவலைப்படாத. ஆக்சிடென்ட்ல தலையில கொஞ்சமா அடிபட்டிருக்கு. அவ பிரெக்னெண்டா இருக்கிறதுனால வேற ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. முதல்ல குழந்தையோட ஆபரேஷன் முடியட்டும். அவளுக்காகவும் அந்த பையனுக்காகவும் நீ ஏன்பா கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்க? ஆதி என்னோட பையன். நீ எங்க பையன்தான். அந்த விஷயத்துல நானும் இவளும் ரொம்ப நம்பிக்கையா இருக்கோம். அந்த பையன் விஷயத்துல உன்னால அப்படி சொல்ல முடியுமா என்ன? இந்த சமயத்துல சொல்லக்கூடாத வார்த்தை தான், இருந்தாலும் சொல்றேன். அந்த பையனை நீ உன் மகனா ஏத்துக்கிட்டேன்னா உனக்கு நஷ்டம் தான் ஏற்படும். பிரீத்தி இவரை போ சொல்ல. உன்னை பார்க்க தான் நாங்க வந்தோம். உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அந்த உதவி நாங்க பண்றோம். அந்த உதவியை தவிர மற்றவங்க யார் விஷயத்திலையும் எனக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. சாரதா பாப்பலாம். இவன் இந்த நிலைமையில இருக்கும்போது நான் எப்படிங்க வர்றது? நீ இங்க இருந்தீன்னா அது அவனுக்கு தான் பிரச்சனை. அம்மா நீங்க போங்க. அதான் ஆர்கே இருக்காருல்ல, ஏதாவது உதவி வேணும்னா நானே உங்களுக்கு கால் பண்றேன். நான் இப்பவே வரணுமா? அது உன் இஷ்டம். இவன் இப்ப நம்மளை விட மத்தவங்கள தான் அதிகம் எதிர்பார்க்கறான். அப்படி இருக்கும்போது நாம ஏன் இங்க இருக்கணும்? நான் இப்ப போறேன். நீ வர்றதா இருந்தா என் கூட வா. இல்ல உன் பையன் கூட இருக்கணும்னு நினைச்சா இங்கே இரு. அப்பாவை கோவப்படுத்தாம இங்க இருந்து போமா. போயிட்டு வாமா. வந்து கோவப்பட்டு அம்மாவையும் கூட்டிட்டு போயிட்டாரு. எது கோவப்பட்டாரு? சமிலியும் அந்த பையனையும் பத்தி பேசினதுனால. சமிலி அப்புறம் அந்த பையனை பத்தி எதுவும் சொல்ல முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. சூரஜ் அண்ணா 1-2 மாசத்துக்கு ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும். இந்த நிலைமையில அவரை டிஸ்சார்ஜ் பண்ணா எங்க போவாரு? சூரஜோட சொந்த வீட்டுக்கு தான். சூரஜ்னா அதுக்கு ஒத்துப்பாரா? அப்பா இப்ப இப்படி கத்திட்டு போனதுனால அவர் மேல இன்னும் கோவம் அதிகமா இருக்கும். அது எல்லாத்தையுமே நாம சரி பண்ணிடலாம். இந்த நீ இதை கேஷ் கவுண்டர்ல கொண்டு போய் காட்டு. நான் சூரஜ் போய் பார்த்துட்டு வரேன். சூரஜ், அப்பா கிட்ட என்னை பார்க்க வர வேண்டாம்னு சொல்லிடுங்க. சமிலியும் பையனும் உயிரோட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க என்னை பார்க்க வர வேண்டாம். சூரஜ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அப்ளிகேஷன்ல நீங்க சைன் பண்ணி கொடுத்தீங்கல்ல, அது பையனோட ஆபரேஷனுக்கான கையெழுத்து. அந்த ஆபரேஷனுக்கான செலவு 30 லட்சம் ரூபா. அவ்வளோ பணத்தையும் கட்டி ரசீதை காட்டலன்னா ஆபரேஷன் நடக்காது. அந்த பணத்தை யார் கொடுத்தாங்கன்னு தெரியுமா? உன்னோட அப்பா தான். சமேலியும் பையனும் உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா அந்த 30 லட்ச ரூபாய உன் அப்பா கொடுத்துருப்பாரா என்ன?
வெளியில பாசத்தையும் சென்டிமெண்ட்டையும் காட்ட தெரியாதனால தான் அப்பாவுக்கு உங்க மனசும் ஆசையும் என்னன்னு தெரியாதுன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. மற்றவங்களை விட உயிரோட மதிப்பு தெரியறவங்க தான் ஒரு யதார்த்தமான மனுஷன். அந்த விதத்துல ரமேஷ்ன்ற உங்களோட அப்பா உங்களை விட உயரத்துல இருக்காரு. ஒரு அப்பான்ற இடத்துல இருந்து செய்ய வேண்டிய எல்லா பொறுப்புகளையும் கடமைகளையும் அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. அதுக்கான அர்த்தம் எல்லா தப்புகளையும் மனப்பூர்வமா மன்னிச்சு உங்க எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போக அவர் ரெடியா இருக்காரு. இனி நீங்க மகன்ற முறையில நீங்க பண்ண வேண்டியது ஒரே விஷயம்தான். ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆன உடனே சமையலையும் மகனையும் கூட்டிக்கிட்டு அப்பா அம்மா இருக்கிற வீட்டுக்கு நீங்க உடனே போகணும். மாமா மாமான்னு கூப்பிட்டு எப்பவுமே என் கையை பிடிச்சிட்டே நடக்கிறவன் நினைக்கும் போது ரொம்ப அழுகையா வருது. என்னை விட அப்பா தான் வருத்தமா இருக்காரு. அவருக்கு உடம்பு சரியில்லை. ஏதாவது நடந்துருமோன்னு தான் பயமா இருக்கு. தண்ணி கொஞ்சம் கூட இல்ல போல இருக்கு. கீழே விழறது எல்லாமே ரொம்ப முத்தின தேங்காயா இருக்கும்பா. இவ்வளோ ரணகலத்துலயும் உங்களுக்கு ஒரு குதூகலம் கேக்குதா? தயவு செஞ்சு இதை நீ கேவலமா பேசாத. டேய், மாசத்துக்கு 10,000 15,000 வரைக்கும் தேங்காய் வித்துக்கிட்டு இருந்த இடமா தாண்டா இதெல்லாம் இருந்தது. உன்னோட பொண்டாட்டி இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் இதோட விளைச்சலே குறைய ஆரம்பிச்சிருச்சு. அம்மா அது அங்க கிடக்கட்டும். முதல்ல அதுவும் அங்க கிடக்குறாளே, அவளை என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. நாம கொண்டு போய் அவளை அங்க விடவே இல்லைல்ல. அவளே தானே அங்க போய் தங்கி இருக்கா. அங்கே இருக்கட்டும். எதுக்குமா நம்ம அவளை இங்க தங்க வைக்கணும்? இங்க பாருங்க, இப்பதான் சரியான நேரம். அவளை அப்படியே தூக்கி வெளியில போட்டுடலாம். அம்மா அம்மா என்னம்மா பண்ற நீ? டேய், வேணுவை பத்தி நீ இன்னும் தெரிஞ்சுக்கவே இல்லை. அவன் அவளை கொடுமைப்படுத்துறது உண்மைதான். ஆனா மத்தவங்க யாரும் அவளை கொடுமைப்படுத்துறத ஒத்துக்கவே மாட்டான். அதுக்கு நாம முயற்சி பண்ணா அவன் நமக்கு எதிராக கத்தி எடுப்பான். அம்மா, வேணா இப்ப என்ன நினைக்கிறாருன்னா இவங்களை எப்படியாவது வெளியில துரத்தணும் தான். அப்படின்னா அவளை அடிச்சு துரத்து விடு. அப்ப என்ன நடக்குதுன்னு பாரு. டேய், அவன் பால மேல அன்பு வச்சிருக்கான். அதை விட அதிகமா அவன் வயித்துல வளர்ற குழந்தை மேல வச்சிருக்கான். ஏய், வேணா அப்படிலாம் ஒன்னும் பாசம் காட்டுற மாதிரி எனக்கு தெரியல. அவன் இந்த மாதிரி அடிச்சு உதைச்சுந்தா அவன் மேல இருக்கிற பாசத்தை காட்டுறான். அதை இல்லாம ஆக்கணும்னா அவனோட குழந்தை இல்லாம போகணும். வயிற்றுல இருக்கிற குழந்தை சாகறதுக்கு காரணம் பாலாதான் அப்படிங்கறத அவனுக்கு புரிய வச்சோன்னா நாம தப்பிச்சோம். அப்படி பாலா செய்ய மாட்டாங்கன்னு வேணா எனக்கு தெரியுமே. அவன் மேல இருக்கிற கோவத்தினால குழந்தைய உயிரோட பெத்தெடுக்க வேண்டாம் அப்படின்னு பாலா முடிவெடுத்துட்டா.
குழந்தைய கொல்றதுக்கு அவ ஏதோ ஒரு மருந்தை வாங்கி குடிச்சிட்டா. அப்படி குடிப்பாளா? அவளுக்கு தெரியாம குடிக்க வைக்கணும். இது ஒரு சீரியல் கதை மாதிரி ஆயிடுமா? புதுசா எதுவும் இல்ல. அது மட்டும் இல்ல, இங்க இருக்கவங்க யார் கொடுத்தாலும் பாலா குடிக்க மாட்டாங்க. எனக்கு இந்த மாதிரி குறுக்கு புத்தி மட்டும்தான் தெரியும். நான் பழைய ஆளு தானே. புதுசா உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. பாலா இப்போ ராத்திரியிலயும் கொட்டையில தான் இருக்கா. ஒரு நாள் பொழுது விடியும் போது அவ காணாம போயிட்டா. அது எப்படி இருக்கும்? என்னங்க? ஆமா அப்படியே பண்ணிக்கலாம். அம்மா, நம்ம அந்த வேலையில கவனமா இருக்கணும். ஆமா ஆமா. இந்த இடத்துல என்ன நடந்தாலும் அதுக்கு பதில் நாம தான் சொல்லணும். நானும் அதான் சொல்ல வந்தேன். ஒரு மனுஷன் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அதுவும் கர்ப்பிணி. நாம யாரும் கட்டாயப்படுத்தி அங்க விடல. எந்த நிலைமையில பாலாக்கா அங்க போய் உட்கார்ந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. குடிச்சிட்டு ஒருத்தர்கிட்ட சண்டை போடுற அளவுக்கு அவங்க முன்ன மாதிரி ஸ்ட்ரென்த்தா தான் இருக்காங்களா என்ன? அதானே, இந்த உலகத்திலே முதல்ல அவதான் கர்ப்பமா இருக்காடா. ஐயோ, உங்ககிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? பாலாக்காவை அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம் அத்தை. ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கலன்னா ஏதாவது கண்டிப்பா நடக்கும். ஆஷா, அதெல்லாம் வேற குடும்ப விஷயம், நாம அதுல தலையிட வேண்டாம். அப்படி கண்டுக்காம விட்டுட்டா இந்த கேவலமான வேலைக்கு நாமளும் தொண போற மாதிரி இருக்கும்ல. நீ கூட நிக்க வேண்டாம். உனக்கு அது பிரச்சனையா இருந்தா நீ அவனும் போய் கொஞ்ச நாளைக்கு வேற வீட்டுல இருங்க. அப்புறம் தான் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். பாலக்காவை இப்படியே விட்டு சா சொல்றீங்களா? எத்தனை தலைமுறை தாண்டி வந்தாலும் அதோட பாவம் கண்டிப்பா நம்மள விடாது. இதே நிலைமையில பாலாக்கா ரொம்ப நேரம் உயிரோட இருக்க மாட்டாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ஆகணும். இங்க இருந்து யாரும் கூட்டிட்டு போக மாட்டாங்க. அப்ப யார் கூட்டிட்டு போவா? அம்மா, நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க. பாலா வீட்டுல விஷயத்த சொல்லிடுங்க. நாம எவ்வளவு சொல்லியும் ஹாஸ்பிட்டலுக்கு வர தயாரா இல்லைன்னு. அங்கிருந்து யாராவது வந்து கூட்டிட்டு போக சொல்லுங்க. அவங்க வருவாங்களா? வந்துதானே ஆகணும். அத்தை, நீங்க போன் பண்ணி பாருங்க. ஆமா, நீ ஏன் இவ்வளவு அக்கறை காட்டுற? பாலாக்கு எதனா ஒன்னாச்சுன்னா வேணும்னு போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. வேணுமாமா மட்டும் இல்ல, இங்க இருக்க எல்லாரையும் கூட்டிட்டு போவாங்க. அது நடக்காம இருக்கதான் பாலாக்காவை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க சொல்றேன். ஓ, அப்படி ஒண்ணு இருக்குல்ல. வெறும் உடம்பு மட்டும் இருந்தா போதாது, மூளையும் இருக்கணும். அதுக்கு தானே நான் உன்னை என் கூட வச்சிருக்கேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.